அபூர்வா சரத்சந்திராவுக்கு கால் பண்ணுறாங்க. சரத்சந்திரா ஃபோன் எடுக்காமே இருக்காரு. அதுக்கப்புறம் எடுக்கிறாரு. என்ன ஆச்சு மாமா, எங்கே இருக்கீங்க, ஏன் நீங்கள் காலையில் போனவர் இன்னும் வரல அப்படின்னு கேட்க, எனக்கு மனசே சரியில்லை அபூர்வா. இந்த பூமி கேபி பண்ணுறதெல்லாம் நினச்சா எனக்கு ரொம்ப மன கஷ்டமாக இருக்குது. நைட்டு நான் இங்கே இருந்துட்டு நாளை காலையில் நான் வரேன்னு சொல்கிறாரு. உனக்கே தெரியும் இல்லையா, இந்த மாதிரி ஏதாவது எனக்கு கஷ்டம் இருந்தால் நான் தனிமையில் இருந்தால் சரியாயிடுவேன்னு தெரியும் இல்லையா, அதனால் நைட்டு நான் இங்கே இருக்கேன், காலையில் வரேன்னு சொல்கிறாரு. என்னம்மா ஆச்சு அப்படின்னு சித்தி அபூர்வா கிட்ட கேட்க, அவர் ரொம்ப மனசு உடைஞ்சி போயிட்டாரு சித்தி, அதனால தான் இப்படி இருக்காரு அப்படின்னு ரொம்பவும் கஷ்டப்படுறாங்க அபூர்வா. சாரதாவும் பூரியும் வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க ககனோட காலுக்காக. ககன் பூமியை கண்டுபிடிச்சானா இல்லையான்னு ரெண்டு பேருமே ரொம்ப கவலையோட வீட்டில் இருக்காங்க. ககன் கால் பண்ணுறாரு சாரதாக்கு. அம்மா, நான் பூமியை கண்டுபிடிச்சிட்டேன், இப்போ அவள் ஏன் கூட தான் இருக்கா, நாங்கள் ரெண்டு பேருமே வீட்டுக்கு வந்துட்டுருக்கோன்றத சொல்கிறாரு. ரெண்டு பேருக்குமே ஹாப்பி ஆகிடுது, சாரதாக்கும் பூரிக்கும். பூமி, ஏன் ஒன்றுமே பேசாமல் வந்துட்டுருக்கேன், உனக்கு தெரியுமா நான் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன்னு தெரியுமா அப்படின்னு காரில் பேசிக்கிட்டே வராரு. சரி பூமி, வெயிட் பண்ணு, உனக்கு ஐஸ்கிரீம்னா ரொம்ப பிடிக்கும் இல்லையா, நான் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வரேன், நீ இரு அப்படின்னு கார்லேயே விட்டுட்டு போகிறாரு. அந்த நேரத்தில் பூமிக்கு ஒரு கால் வருது. எடுத்து பேசுகிறா. சரத்சந்திரா பேசுகிறாரு. உன்னோட நாட்டியத்தால் என்னையும் என் வீட்டு ஆளுங்களையும் நீ மயக்கிட்ட, எங்கே இருக்க இப்போ அப்படின்னு கோபமாக கேட்க, பூமியும் அது வந்து அப்படின்னு முழங்க, இப்போ புரியுது, உன்னால் சொல்ல முடியல இல்லையா, அப்படின்னா நீ அவனோட தான் போயிட்டுருக்கேன்னு புரியுது எனக்கு. நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா ஆனாதான் நான் வருவேன்னு சொல்லிட்டு போனவ தானே நீ. இந்த டைலாக்கு கூட உன் நாட்டியத்தில் ஒரு பகுதியா? என்னை பைத்தியமாக்கிறதுக்காக என் லைஃப்பில் கால் எடுத்து வச்ச, என்னையும் குடியை மறக்கடிச்ச. ஆனால் இப்போ நான் கெஸ்ட் ஹவுஸில் அதே குடியால் குடிச்சிட்ருக்கேன். நீ மட்டும் ஆனந்தத்தில் சிரிச்சுக்கிட்டு இருக்கியா? உண்மையிலேயே நீ என்னை மோசம் பண்ணலைன்னா, அப்பா நான் அப்படி பண்ணலப்பா, என்ன புரிஞ்சுக்கோங்கப்பான்னு சொல்லிட்டு என் காலில் வந்து விழுந்திருப்பேன். இப்படி தன் கோவத்தை எல்லாமே பூமி கிட்ட கொட்டி தீர்த்துட்டு அவளோட பதிலுக்கு எதிர்பார்க்காமையே காலை கட் பண்ணிடுறாரு. பூமிக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இவர் நல்லா குடிச்சிட்டு பேசுறாருன்னு தெரிஞ்சதுனால காரை விட்டு இறங்கி கெஸ்ட் ஹவுஸ்க்கு ஓடுறா. ககனோ ரொம்ப சந்தோஷமா தெருவில் வித்துட்டு இருக்க ஐஸ்கிரீமை வாங்கிட்டு வராரு. வந்து பார்த்தா பூமி இல்லை. பூமின்னு அங்கே இங்கே தேடுறாரு. கெஸ்ட் ஹவுஸ்க்கு வந்த பூமியோ இருட்டா இருக்கிறதுனால லைட்டை போடுறா. யாரோ ஒருத்தன் அவளை தள்ளி விட்டுட்டு போறத பாக்குறா. யாருன்னு கேட்குறா. அவளால் யாருன்னு கண்டுபிடிக்கவும் முடியல. ஹாலில் சரத்சந்திரா குப்புற படுத்துட்டு இருக்காரு. பார்த்த உடனே அப்பான்னு கிட்ட ஓடி போய் அவங்க அப்பாவை திருப்புனா சரத்சந்திராவோட வயிற்றுல யாரோ பாட்டிலால் குத்தி இருக்காங்க. அதை பார்த்த உடனே அப்பான்னு கத்துறா. அந்த பாட்டிலை புடுங்கும் போது கரெக்டாக போலீஸ் வந்து கைதி பண்ணுங்க அவளை அப்படின்னு சொல்ல, சார் நான் பண்ணலை சார், நான் அவரோட பொண்ணு சார் அப்படின்னு பூமி சொல்ல, போலீஸு செக்யூரிட்டி கேட்குறாங்க, இந்த பொண்ணு அவரோட உண்மையான பொண்ணா அப்படின்னு கேட்க, இல்லை சார் சொந்த மகளா பார்த்துக்கிட்டு வராரு சார் அப்படின்னு சொல்ல, பூமி கிட்ட பேசுறதுக்கு முன்னாடியே செக்யூரிட்டியை வெளியே அனுப்பிடுறாரு சரத்சந்திரா. ஆனா அந்த செக்யூரிட்டி கரெக்டா இப்போ போலீஸோட வந்து நிக்கிறாரு. பூமி கிட்ட இருந்த கண்ணாடி பாட்டில வாங்கிட்டு பூமியை அரெஸ்ட் பண்றாங்க. அதுல ஒரு போலீஸ்காரரு சரத்சந்திராவை பார்த்துட்டு, சார் இவர் இன்னும் உயிரோட தான் சார் இருக்காரு அப்படின்னு சொல்ல ஆம்புலன்ஸ் கூப்பிட்டு ஆம்புலன்ஸ்ல ஏத்தி விடுறாங்க. இங்க சாரதாவும் பூரியும் ரொம்ப ஹாப்பியோடு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் ககன் வெறும் கையோட திரும்பி வரதை பார்த்து சாரதா கேட்குறாங்க, என்ன ஆச்சுடா, ஏன் பூமியை கூட்டிட்டு வரலையா அப்படின்னு கேட்க, அதுக்கு ககன், என்னால் பூமி காதலியே நம்ப முடியலம்மா, நான் கூப்பிடும் போதெல்லாம் வரமாட்டேங்கிறா, தப்பிச்சுட்டு போயிட்டே இருக்கா, என் மேலே உண்மையிலே அவளுக்கு அன்பு இருந்திருந்தா நான் கூப்பிடும் போதே அவள் வந்திருக்கணும் இல்லையா அப்படின்னு சொல்ல, அதுக்கு சாரதாவோ, அவளை தப்பா மட்டும் புரிஞ்சிக்காதடா, அவள் மனசில் ஏதோ ஒரு கஷ்டத்தை ஒளிச்சு வச்சிருக்கா போல இருக்கு, அது சொல்ல முடியாம தவிக்கிறான்னு நினைக்கிறேன், என்னவோ தெரியலடா, பாவண்டா அவ, நீ எப்படியாவது அவளை கண்டுபிடிச்சு அவ கஷ்டம் என்னன்னு தெரிஞ்சுக்கோடா அப்படின்னு சாரதா சொல்ல, அதுக்கு ககனோ, நான் எப்போ அவளை மீட் பண்றது, அவ கஷ்டத்தை நான் எப்போ தெரிஞ்சுப்பேனோ அப்படின்னு டயர்டா வீட்டுக்குள்ள போயிடுறாரு. விஷயத்தை கேள்விப்பட்ட அபூர்வா, நக்ஷத்ரா, சித்தி, மீரா இவங்க எல்லாருமே ஹாஸ்பிட்டலுக்கு ஓடி வராங்க. ஆப்ரேஷன் நடந்துட்டு இருக்கு. டாக்டர் வெளியில வந்த உடனே அபூர்வா கேட்குறாங்க, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க, 24 மணி நேரம் கழிச்சு தாமா நான் சொல்ல முடியும்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அங்கிருந்த போலீஸ்காரர்கிட்ட கேட்குறாங்க, என்ன ஆச்சு, யார் இப்படி பண்ணா அப்படின்னு கேட்டதுக்கு, ஒரு பொண்ணு கையும் களவுமா மாட்டினாமா, அவ பேரு பூமின்னு சொன்னாங்க, இப்போ எங்க இருக்காவோ அப்படின்னு கோவமா கேட்குறாங்க. நாங்கள் அரெஸ்ட் பண்ணிட்டோமா, அவ இப்போ போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்காமா அப்படின்னு சொல்ல, ரொம்ப கோவமா நடுராத்திரில போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாங்க அபூர்வா. பூமி அபூர்வாவை பார்த்த உடனே அழுவுறா. அபூர்வா, அப்பாவுக்கு எப்படி இருக்கு, ப்ளீஸ் சொல்லு அப்படின்னு கேட்க,
ரொம்ப கோபத்தோட வந்த அபூர்வா போலீஸோட லத்தியை புடுங்கிட்டு செல்லை ஓப்பன் பண்ணு அப்படின்னு கத்த அங்கிருந்த போலீஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. போலீஸ் அடிக்கிற மாதிரி பூமியை பயங்கரமாக அடிச்சிடுறாங்க அபூர்வாக்கு இந்த அதிகாரத்தை யார் கொடுத்தான்னு தெரியல. ஓப்பன் பண்ணுன்னு சொன்ன உடனே போலீஸ்காரங்க பயந்துட்டு வந்து அந்த செல்லை ஓப்பன் பண்ணி கொடுக்குறாங்க. இப்படி பார்க்கும்போது அபூர்வா மேலே தான் சந்தேகம் வருது எனக்கு. அவருக்கு மட்டும் ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா நான் உன்னை இங்கேயே சமாதி பண்ணிடுவேண்டின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போகிறாங்க. சாரதா தூங்காமல் சோஃபாவில் உட்காந்துருக்கிறத ககன் பார்த்துட்டு ஏமா தூங்கலைன்னு கேட்குறாரு. தூக்கம் வரலடா அப்படின்னு சொல்ல, நீ ஏண்டா தூங்கலை? எனக்கும் தூக்கம் வரலம்மா. தூக்கம் வராமல் நான் இங்கே இருக்கிறத விட நான் போய் பூமியை தேடுறேன்னு சொல்லிட்டு நடுராத்திரியில் அவரும் திரும்பவும் பூமியை தேட போயிட்டுருக்கார். இங்கே அதே நடுராத்திரியில் நல்லா குடிச்சிட்டு செர்ரி வரான். பிந்து சொல்ல துடிக்கிறா இந்த மாதிரி மாமாக்கு ஆயிடுச்சுன்னு. அவன் காதில் வாங்காமே போய் படுத்துடுறாரு. அதே மாதிரி கேபியும் நல்லா குடிச்சிட்டு வராரு. அப்பா கிட்ட சொல்ல துடிக்கிறா பிந்து. மாமா பத்தி என்கிட்ட ஏதோ சொல்லாத அப்படின்னு அவரும் போய் படுத்து தூங்கிடுறாரு. அடுத்த நாள் காலையில அபூர்வா டாக்டர் கிட்ட கேட்குறாங்க. சாரிம்மா, உன் ஹஸ்பண்டு கோமாக்கு போயிட்டாருமா அப்படின்னு சொல்ல உறைஞ்சி போயிடுறா. பின்ன இருக்காதா, இந்த மாமாக்காக தான் தான் அக்காவையே கொலை பண்ணவ. இந்த எமோஷ்னலான ஆக்டிங் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த அபூர்வாக்கு. வெள்ளியாக பார்த்துட்டோம். ஆனால் அதே அபூர்வா சந்தியா ராகத்தில் பயந்த மாதிரி நடிச்சிருப்பாங்க. அதை பார்த்தாலும் அவங்களுக்கு அது சூட் ஆகலை மாதிரி தான் எனக்கு தோணுது. ஒரு போலீஸு செல்லை ஓப்பன் பண்ணி பூமி கிட்ட போய் கேட்குறாரு. உன்னை ரிலீஸ் பண்ணுறதுக்கு யாராவது இருக்காங்களாமா? அப்படி இருந்தால் சொல்லுமா அப்படின்னு கேட்க அவன் மௌனமாகவே இருக்கா, பதில் எதுவும் சொல்லாமல். ஜெகனோ தேடி தேடி கிடைக்காம காலையில் வீட்டுக்கு ரொம்ப டயர்டோட வராரு. அங்கே சாரதா பூரி 2 பேருமே கேட்குறாங்க என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க அவ கிடைக்கலாமான்னு சொல்கிறாரு. அதே டைமு நியூஸ் வருது. அதாவது இந்த மாதிரி தொழிலதிபர் சரச்சந்திராவை யாரோ கத்தியால் குத்திட்டாங்க, அந்த குற்றவாளி பூமின்னு சொல்கிறாங்க அப்படின்னு கேட்ட உடனே இந்த 3 பேருக்குமே ஷாக் ஆகுது. பூமி இப்படி பண்ணியிருக்க மாட்டாடா அப்படின்னு சாரதா சொல்ல, ககனோ யாருமே நம்ப மாட்டாங்கம்மா. பூமியை பற்றி நல்லா தெரிஞ்சவங்க யாருமே அவளை நம்ப மாட்டாங்கம்மா. ஏதோ ஒன்று நடந்திருக்குமா, அவளுக்கு யாருமே இல்லைடா, நாம தான் ஆதரவாக அவள் பக்கத்தில் போய் நிற்கணும்டா அப்படின்னு சாரதா சொல்ல, போலான்ட்டு 2 பேருமே போகிறாங்க. சாரதாவும் ககனும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு. பிந்து செர்ரியை எழுப்பி எல்லா விஷயத்தையும் சொல்கிறா. செர்ரியோ அவங்க அப்பாவை போய் எழுப்பி எல்லா விஷயத்தையும் சொல்கிறாரு. பூமி பண்ணிட்டதா அரெஸ்ட் பண்ணிட்டாங்களாம்ப்பா அப்படின்னு சொல்ல, பூமியா அவ எல்லாம் இதை பண்ணியிருக்க மாட்டாளே அப்படின்னு கேபி சொல்றாரு. கேபியும் செர்ரியும் ஒருத்தரை பார்த்துக்கிறாங்க. உடனே பிந்து கேட்குறான், நீங்கள் 2 பேருமே எதுக்கு முழிச்சிட்டு இருக்கீங்க, பயந்த மாதிரி இருக்கீங்க அப்படின்னு கேட்க ஒன்றும் இல்லைன்னு சமாளிச்சிடுறாங்க. வம்சி ரொம்ப டென்ஷனோட ரூமில் அங்கேயும் இங்கேயும் நடந்துக்கிட்டு இருக்காரு. காஃபியோட உள்ள வரா இந்து கிட்ட கேட்குறாரு. நான் உன் மேலே எவ்வளோ அன்பு வச்சிருக்கேன்னு உனக்கு தெரியும், அதே மாதிரி நீ என்ன நேசிக்கிறியா அப்படின்னு கேட்க, என் உயிரை விட மேலாக உங்களை நேசிக்கிறேங்கன்னு சொல்கிறா. என்னை பற்றி யாராவது உங்ககிட்ட தப்பாக சொன்னால் நீ நம்புவியா அப்படின்னு வம்சி கேட்டதுக்கு, நான் நம்ப மாட்டேங்க, உலகமே ஒரு பக்கம் நீங்கள் ஒரு பக்கம் இருந்தால் நான் உங்கள் பக்கம்தான் இருப்பேன்னு சொல்கிறா இந்த பைத்தியக்காரி. அவர் யாராவது தப்பாக சொன்னால் நீ நம்புவியான்னு கேட்கும்போதே ஒரு டவுட் வர வேண்டாம்? அந்த நேரத்தில் பிந்து கால் பண்ணி எல்லா விஷயத்தையும் தான் அக்கா இந்து கிட்ட சொல்கிறா. உடனே வம்சி என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க, யாரோ எங்கள் மாமாவை கொலை பண்ண முயற்சி பண்ணாங்களாம், இப்போ பொழைச்சிக்கிட்டாரா அவரு அப்படின்னு வம்சி டக்குன்னு கேட்க, அப்பையும் புரிஞ்சிக்காம இந்து, இல்லைங்க அவர் கோமாக்கு போயிட்டாராம் அப்படின்னு சொல்கிறா. அந்த குற்றவாளி கூட பூமின்னு கைது பண்ணியிருக்காங்களாம் அப்படின்னு சொல்ல வம்சிக்கும் ஷாக்கு. இதோட இந்த எபிசோடு முடிச்சிருக்காங்க. இதுல இருந்து 3 பேர் மேல சந்தேகம் வருது. முதல்ல இந்த கெஸ்ட் ஹவுஸ்ல இடிச்சிட்டு போன உருவம் வந்து வம்சியா இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. 2வது கேபியும் செர்ரியும் 2 பேருமே பேந்த முழிக்கிறாங்க. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு 2 பேருக்குமே ஷாக் இல்லை. 3வது அபூர்வா ரொம்ப தைரியமா போலீஸையே மிரட்டி உள்ள போய் இந்த பூமியை அடிக்கிறா. இதுல இருந்து போலீஸும் அவளோட கையில இருக்கிற மாதிரி தோணுது. எப்படியும் உண்மையான குற்றவாளி யாருன்னு நமக்கு தெரியாதான் போகுது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நாளைக்கு நைட்டுக்கு நான் எபிசோட போடுறேன். ஏன்னா நாளைக்கு பொங்கல் இல்லையா? உங்க எல்லாருக்குமே என்னுடைய பொங்கல் நல்வாழ்த்துக்கள்.